செம்மையா இருக்கு, மாசா இருக்கு. விஜய் ரொம்ப அழகா இருக்காரு. அவர் அரசியலுக்கு வர்றதா ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் நல்லது செய்வாருன்னு யோசிக்கிறோம், செய்யணும். பட் விஜய் வந்து சினிமாவை விட்டு போகக்கூடாது. தளபதி நிலை மாஸ் தாங்க, செம்மையாக இருக்கும். தளபதி படம் நாங்கள் மிஸ் பண்ண மாட்டோம். அது லாஸ்ட் படம் வேறு, கண்டிப்பாக பார்ப்போம். பார்க்கவே நல்லா இருக்கு ப்ரோ. ஆக்ஷனு எல்லாமே டைலாகில் கூட நல்லா இருக்குது ப்ரோ. எல்லாமே லாஸ்ட் படம் வேறு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. எப்படி இருக்கும்? சூப்பராக இருந்துச்சு, பயங்கரமாக. தளபதினா எல்லாருக்குமே பிடிக்கும். அவர் இன்னும் சிஎம் வந்தால் இன்னமும் பிடிக்கும். ட்ரெய்லர் பார்க்கும்போது கொஞ்சம் சைஃபை ரிலேட்டட், கொஞ்சம் டெக்னாலஜிலாம் உள்ள காமிக்கிற மாதிரி இருக்குது. நிறைய ட்ரோன் ரிலேட்டட், சில ரோபோஸ்லாம் வர மாதிரி இருக்குது. இப்போ நாங்கள் போகணும், ஜனநாயகன் போகணும். பட் படம் எப்படி இருக்கும்னு தெரியல. ரீமேக்குன்னு சொல்கிறாங்க, பட் பார்க்கலாம் எப்படி என்ன வருது சொல்லிட்டு. அவர் அரசியல் போகிறதுக்கு ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக டிவிக்கே தான் வரும் இந்த வருஷம். என்ஜாய் பண்ணுறோம், மாஸ் பண்ணுறோம். விஜய் தான் எப்போவுமே, விஜய் வந்து என்ஜாய் பண்ண வைக்கிறாரு எல்லாரையுமே. ட்ரெய்லர் பார்த்துட்டோம். அதில் விஜய் வந்து ஹீ இஸ் கம்மிங் இன் டு பொலிட்டிக்ஸ், ரைட்? ஸோ டெஃபினெட்லி திஸ் இஸ் மச் அவைட்டிங் மூவி. பிகாஸ் ஆல்வேஸ் வந்து விஜயோட எல்லா மூவிஸுமே வந்து it will create goosebumps and almost all the மக்கள் எல்லா பேருமே வந்து they are waiting to watch the movie all the times. So definitely we are expecting a lot more in this Jananayagan. And apart from that, since he is going to, because I just watched the trailerல வந்து instead of I am waiting, he is saying that I am coming. படம் ஃபைட்டிங் சீன்ஸ்லாம் நிறைய இருக்குது ப்ரோ. ஃபைட்டிங் படமாக, ஆக்ஷன் படமாக இருக்கும். எல்லா தளபதி படத்துக்குமே ஹைப் எப்பவுமே அதிகமாக தான் இருக்கும். அது இந்த படத்துக்கு ரொம்பவே இருக்கும், கடைசி படம்ன்றனால. அவருக்கு அந்த லுக்கும் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு, நல்லா இருக்கார் அவர் இதுலேயும். கண்டிப்பாக கடைசி படம்னால செம்ம ஹிட் ஆகும். பட்டு இது ட்ரெய்லரை பார்த்ததுலேருந்து ஒரு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தோணுது. பார்ப்போம், எதிர்பார்ப்போம். நிறைய ஹோப் இருக்குது. எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல ஆக்ஷன் சீக்வன்ஸு நல்லா காமிச்சிருக்காங்க தளபதியை. பார்ப்போம் ப்ரோ, நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டே தெரியல, டிக்கெட் கிடைச்சா போவோம். சத்தியமாக டிக்கெட்டே கிடைக்காதுங்க. எப்படிங்க கிடைக்கும்? கண்டிப்பாக கிடைக்காது. ஃபுல்லாக தான் இருக்கும். நாங்களாம் அதுவும் ஃபுல்லாக பாய்ஸே போயிடுவாங்க. நாங்கள் எப்படி போக முடியும்? சத்தியமாக முடியாது. டிக்கெட் ரொம்ப, அதுவும் லாஸ்ட் படம்ன்றதுனால செம்ம கூட்டம் இருக்கும். சான்ஸே இல்லை. பொறுமையாக தான் பார்க்க முடியும். நல்லா இருக்கு, தெரியல. அதான் லாஸ்ட் படம், அது ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கு. பட் படம் என்ஜாய் பண்ணலாம், திருவிழா மாதிரி செலிப்ரேட் பண்ணலாம் இந்த படத்தை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அவரை. நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். பட் சிஎம் இதில் பார்க்கணுன்னு ஆசைப்படுறோம். We are all expecting that he is going to do something in the politics, and definitely we are also expecting him to come into politics. எல்லாம் விஜய்னாலே பயங்கரம் தான், மாஸ் தான். இதில் வேற என்ன சொல்றதுக்கு இருக்கு? அவருனாலே விஜய் அப்படின்னாலே வெற்றி தான். ஜாலியாக என்ஜாய் பண்ணட்டும், ஃபன் பண்ணட்டும். ஆல் த பெஸ்ட், ஆல் த டீமுக்கும் எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். நல்லபடியாக இருக்கணும், நல்லா இருக்கணும், டிவிக்கே வரணும், சிஎம்மா சீட்டில் உட்காரணும், ஆட்சியை பிடிக்கணும், அரசியலில் ஜெயிக்கணும். ஐ எம் கம்மிங். பயங்கரம். நான் என்ன நினைக்கிறேன்னா, மறுபடியும் சினிமாவுக்கு வருவாரோ அப்படின்ற ஒரு தாட் எனக்கு வந்துச்சு அவர் ஐ எம் கம்மிங்ன்ற போது. ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது சொல்லிட்டு. இல்லைங்க, நம்மளுக்கு விஜய் தாங்க ஃபோக்கஸ். எல்லாமே விஜய் தான். அவங்க செகண்டரி தான் எல்லாருமே. கண்டிப்பாக எல்லாமே போவோம். நாங்கள் எல்லாருமே பார்ப்போம். எங்கள் ஃபேமிலியே விஜய் ஃபேன் தான் எல்லாருமே, எங்கள் அம்மா முதல் கொண்டு. கடைசி படத்தில் அந்த ஸ்க்ரீனில் அவர் பார்க்கும்போது தியேட்டரில் நீங்கள் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுவீங்க? அந்த கடைசி படம்ன்றது அந்த மூமெண்ட்டை யோசிக்கும் போது எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் சத்தியமாக. அதே டைமில் என்ஜாய் பண்ணுவேன். ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவேன். படம் ஐடியா இருக்கா? ஆமாம் ப்ரோ, கண்டிப்பாக ஃபஸ்ட் ஷோ போகிறது ஐடியாவில் தான் இருக்குது. செலிப்ரேஷன்லாம் எப்படி? ஆமாம், கண்டிப்பாக தளபதி படம்னாலே நார்மலாக நல்லா கிராண்டாக தான் இருக்கும். எதிர்பார்ப்போம் ப்ரோ, நல்லதே நடக்கும். புரியல ப்ரோ. கண்டிப்பாக இருக்கும் ப்ரோ, கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக அதெல்லாம் ஈக்குவல் ஆகாது ப்ரோ. கண்டிப்பாக ஈக்குவல்லாம் ஆகாது. தளபதி படம் தான். ஆப்வியஸ்லி கம்பேரிசன் போக முடியாதுல்ல. இது ஆப்வியஸ்லி ஃபார் ஹெட் தென் பராசக்தி. அது மேபி அ டிஃப்ரெண்ட் ஜானர் ஆஃப் மூவியாக இருக்கலாம். பட் சினிமான்னு பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் அ பிளேஸ் டு கோ அண்ட் அப்ளை யுவர் தாட் ப்ராசஸ், பிரெயின்லாம் யூஸ் பண்ணிலாம் பார்க்க முடியாது. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கலாம். என்டர்டெயின்மெண்ட்னா ஆப்வியஸ்லி விஜய் மூவி வில் டேக் அப்பர் ஹேண்ட். ஜனநாயகன் தான் சூப்பராக இருக்கும்னு தோணுது. அதுதான் கரெக்டாக வேர்ல்டு வைட் அடிச்சிடும்னு நினைக்கிறேன். பயங்கரம். பட் நாங்கள் அழுதுருவோம்னு நினைக்கிறேன்.
தெரியல. கண்டிப்பாக அழுவோம். நாளைக்கு வேற இது வேற இசை வெளியீட்டு விழா வேற, அதுக்கே நாங்கள் அழுதுருவோம். இன்னும் அதெல்லாம் இருந்தால் என்ன ஆக போகிறோன்னு தெரியல. பார்க்கலாம் என்ன நடக்குது சொல்லிட்டு.